ஹலோ காய்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோ எடுத்து ஒரு 5 டேஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. ஒரு ஈவினிங் போல் தான் எடுத்தேன். கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்துச்சு, பட் மழை வரல, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கிளைமேட் வீடியோ ஷூட் பண்ணேன். என்னோடய பையனும் சரி வெளியே விளையாடிட்டு இருந்தான். பாப்பா உள்ளே தூங்கிட்டு இருந்தாங்க. அவன் வெளியே ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக பார்க்கும்போது எனக்கு மனசே கஷ்டமாயிடுச்சுங்க. நம்ம இந்த சிட்டியில் வெளியூரில் வேலை செய்யும்போதெல்லாம் யாரும் பெருசாக ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்க மாட்டாங்க. ஸோ எங்கேயுமே கிருத்திக் வெளியே போகிறதே கிடையாது. ஃபஸ்ட்லாவது பால்வாடிக்கு போயிட்டு இருந்தான், இப்போ அங்கேயும் போகிறதில்ல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்படா அவனுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம போய் செட்டில் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இது மாதிரி ஃபீலிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நைட்டுக்கு சிம்பிளாக எங்கள் ஊர் சைடு ஒன்னாவத்தி சாதம்னு சொல்லுவோம். எல்லாத்தையும் தக்காளி வெங்காயம் எல்லாமே வதக்கிட்டு, மிளகா பொடியெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, புளி தண்ணி ஊற்றி நல்லா சாதத்தை குழன்னு ஒரு 5 விசில் வைப்போம். இல்லைனா இது நாங்கள் ஊரில் பாத்திரம், பெரிய பாத்திரம் குண்டானில் செய்வோம், நல்லாயிருக்கும். இன்றைக்கி அதுமாதிரி தான் செஞ்சுருந்தேன். எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா அந்த எண்ணெயில் போட்டு வதக்கிட்டேன். வதக்கினதுக்கு அப்புறம் தான் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாய் பொடி, நம்ம நார்மலாக வீட்டுக்கு அரைப்போம் இல்லையா, அந்த மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் கிடையாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நான் வேர்க்கடலை சட்னி தான் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வேர்க்கடலை வறுத்து அப்புறம் அரைச்சிருந்தேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. சூடாக சாப்பிட்ணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். வேணுன்னா நெய் கூட விட்டுக்கலாம். நாங்கள் நெய்யெல்லாம் விட மாட்டோம். இந்த பசங்களை வீட்டுக்குள்ளேயே வளர்க்குறது உண்மையாக ரொம்ப பெரிய தப்பான விஷயம். பட் நம்மளுக்கான சுச்சுவேஷன் அப்படி இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். வெளியே கூப்பிட்டு போகணும். நான் 2 குழந்தைங்க இருக்கிறதுனால வெளியே கூப்பிட்டு போக முடியல. இவ்வளோ நாள் ஏன் இந்த வீடியோ எடிட் பண்ணி போடலன்னா, என்னோடய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, வீடியோ எடுத்து வாய்ஸ் ஓவர் கொடுக்காதீங்க, சாங் போடுங்கன்னு சொன்னாங்க. இன்னொருத்தவங்க வாய்ஸ் ஓவர் கொடுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு சாங் போடலாம், ஆனால் ரெகுலராக போடுறதுல எந்த விருப்பமும் இல்லை. அப்புறம் எனக்கும் சப்ஸ்கிரைபருக்கு என்ன ஒரு கான்டாக்ட் இருக்கும், என்ன உங்களுக்கு புரியும் நான் சாங் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஃபைனலாக குக்கிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்படியே இப்போ சைட் பை சைடு இந்த பாத்திரம் எல்லாம் கழுவி